புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் புரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்தியர்களில் 38% பேருக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது கல்லீரல் சார்ந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. இதனால் உங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், சர்க்கரை வியாதி மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். நிறைய நோய்களுக்கு ஆரம்ப கட்டமாக கல்லீரல் பாதிக்கப்படுறது தான் முதல் கட்ட அறிகுறியாக இருக்குது. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் சம்பந்தமான பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, இதற்கான ஒரு 8 வழிமுறைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது நம்மளுடைய கல்லீரலில் இயல்பாக வந்து கொழுப்பு வந்து இருக்கும். ஒரு 5% மேலே கொழுப்பு தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதை தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். இது நாளடைவில் கல்லீரல் செல்களே வந்து பாதிச்சு லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரைக்கும், அதாவது லிவர் வந்து செயலிழக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். முதல்ல நம்மளுடைய டைஜஷனை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேருக்கு செரிமான கோளாறுகள் தான் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளாக வந்து வருது. ஸோ ஏன்னா கல்லீரலில் வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய விஷயம் வந்து நடக்குது. அதே மாதிரி பித்த நீர் வந்து சுரக்கிறது கல்லீரலில் தான். நமக்கு செரிமானம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா இது எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. அப்போது செரிமானத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கவங்க எல்லாமே வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய உணவை வந்து கரெக்டான டைமில் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப நேரம் பசிக்க விட்டோ இல்லை வந்து ரொம்ப அதிகமான அளவில் வந்து உணவு எடுத்துக்கிறது, இந்த 2 விஷயத்தையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இரவு உணவை ரொம்ப சீக்கிரமாகவே வந்து முடிச்சிடுங்க. இரவு ஒரு 7 மணிக்கெல்லாம் உங்களுடைய உணவை வந்து முடிச்சிடுறது நல்லது. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை பெரும்பாலும் வெதுவெதுப்பான ஒரு ஹீட்டில் இருக்கிற மாதிரி, ஒரு வார்மாக இருக்கிற மாதிரி அன்னைக்கு சமைச்ச உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செரிமானம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பெரும்பாலும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஸோ ரீசெண்டாக குக் பண்ண வீட்டில் குக் பண்ண அந்த உணவுகளை வந்து சாப்பிட்றது நல்லது. ஸோ இது வந்து செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய உணவில் வந்து நீங்கள் சீரகம், சோம்பு, வெந்தயம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செரிமானம் வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ முதல்ல உங்களுடைய செரிமானத்தை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ரெண்டாவது, இந்த செரிமானம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா உங்கள் உடம்புல கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கழிவுகளை வெளியேற்றுறது தான் கல்லீரலுக்கு நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஹெல்ப். ஏன்னா கல்லீரல் வந்து டீடாக்சிஃபிகேஷன் தான் அதனுடைய மெயினான ஒர்க். ஸோ நீங்கள் இந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கு நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸில் நம்ம வந்து நெய் மருந்து சேர்ந்து இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ஃபாஸ்டிங் மெத்தட்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது, இல்லை ஒரு வேளை வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்கிறது. ஸோ ஒரு வேளை மட்டும் நம்ம பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியாகும். ஸோ முதல்ல செரிமானத்தை வந்து நம்ம முறைப்படுத்தணும். ரெண்டாவது, உடம்புல தேங்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றணும். மூணாவது, நம்ம உடம்புல அதிகப்படியான பித்தம் இருக்கும், அந்த பித்தத்தையும் வந்து நம்ம குறைக்கணும். ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பித்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ உடம்பு ஹீட் வந்து அதிகமாக இருக்கிறது, செரிமானம் வந்து சரியில்லாமல் வந்து இருக்கிறது, ஸோ வயிறு எப்பவுமே வந்து உப்புசமாக வந்து இருக்கிறது, இன்ஃப்ளமேஷனுக்கான எல்லா அறிகுறிகளும் வந்து இருக்கும், ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து யாருக்கெல்லாம் கல்லீரல் பாதிக்கப்படுதோ அவங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள், அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள், இல்லை வந்து ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூடுதலாகவே வந்து இருக்கும். ஸோ அப்போது பித்தத்தை குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து முறைப்படுத்த வேண்டியது அவசியம். உடம்பை நல்லா வந்து கூலாக வச்சுக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பித்தத்தை வந்து முறைப்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால்களில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிறது நல்லது. இதுவும் வந்து பித்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிளகு, இஞ்சி, எலுமிச்சை இது எல்லாமே வந்து பித்தத்தை குறைக்கும். இதை வந்து நம்ம எப்படியாவது உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. நைட்டில் சீக்கிரமாக தூங்குறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுவும் வந்து பித்தத்தை வந்து குறைக்கும். பித்தத்தை குறைக்கக்கூடிய சிகிச்சை
முறைகளும் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். 4வதா சரியான இரவு தூக்கம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இரவு தூக்கம் தான் உங்கள் கல்லீரலுக்கான ஒரு நேரம். ஸோ கல்லீரல் வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு டைம். இந்த டைமில் வந்து நம்ம தூக்கம் கரெக்டாக இருக்க வேண்டியது அவசியம். நிறைய பேர் இந்த டைமில் தான் நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். 5வது சில வகையான யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். யோக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்கார பயிற்சி, அதே மாதிரி புஜங்காசனம், இந்த மாதிரியான பயிற்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 7வதாக நம்ம ஒரு விளக்கெண்ணெய் சேர்ந்த பேக் மாதிரி வந்து போட்டுக்கிறது. ஸோ நம்ம கல்லீரல் இருக்கக்கூடிய வலது பக்கத்தில் மேல் வயிற்றில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்ந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணிவிட்டு நம்ம ஒரு டர்க்கி டவலை தண்ணியில் நனைச்சிட்டு சூடான ஒரு தண்ணியில் நனைச்சிட்டு அதை பிழிஞ்சிட்டு நம்மளுடைய மேல் வயிற்றில் வந்து ஒரு பேக் மாதிரி வந்து நம்ம கட்டி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்ம கல்லீரலுக்கான ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். ஸோ அதன் மூலமாக கழிவுகள் வெளியேறதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். 8வதாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நம்ம ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னா நம்ம முழுவதுமாக எண்ணெய் உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை தான் வந்து நம்ம தவிர்க்கணும். நம்ம நெய் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஆரோக்கியமான எண்ணெய் வகைகளை வந்து அளவாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி நெய், இது ரெண்டுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து உருக்கி நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பார்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். திரிஃபலா சூர்ணம் வந்து நம்ம அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கலாம். இதே போல் வந்து பப்பாளி, நெல்லிக்காய், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் கீழா நெல்லி, கடுகு ரோகிணி, நெல்லிக்காய், இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து எக்குத் கேர் கேப்சூல்ஸை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் வந்து தடுத்துக்கலாம். ஸோ இந்த 8 மெத்தட்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு மாறவே மாறாது அப்படிங்கிறது இல்லை. முறையான சிகிச்சை முறைகள், உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம நிரந்தரமாக சரி செஞ்சுக்கலாம். ஸோ ஃபேட்டி லிவரை சரி பண்ணுறதுக்கு இந்த 8 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.